ஹாய்! இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வாரத்துக்கு நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹெல்த்தியாவும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 5 டேஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்ன ரெசிபி செஞ்சேன்னு, என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு லஞ்ச் பாக்ஸ் எப்படி பேக் பண்ணேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ வீடியோவில் போகலாம் வாங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவும் காரம் இல்லாமல் இந்த பிங்க் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஹாய்! இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஷா ரொம்ப நாளாக எனக்கு பிங்க் ரைஸ் தான் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் அவனுக்கு பிங்க் கலரில் வர மாதிரி என்ன வரும்னு யோசிச்சோன்னா, இந்த பீட்ரூட் மட்டும்தான் ஃபுட்டில் வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் இல்லையா, ரெட் கலரோ இல்லை பிங்க் கலரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்ட் ரைஸ்னால் ரொம்ப இஷ்டம் அர்ஷாவுக்கு. கர்ட் ரைஸ் செஞ்சுட்டு அதில் பீட்ரூட்டை கொஞ்சமாக கட் பண்ணி அதை வேக வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ண உடனே அது கர்ட் ரைஸ் வந்து பிங்க் கலரில் மாறிடுச்சு. ஸோ கர்ட் ரைஸும் தொட்டுக்க வந்து எல்லாரோட ஃபேவரட் பொட்டேட்டோ ஃப்ரை தான். கர்ட் ரைஸ் அப்படியே வச்சா ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தாளித்து வச்சேன் அவனுக்கு. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கர்ட் ரைஸ் தான், எல்லாருக்குமே பொட்டேட்டோ ஃப்ரை தான். அவனுக்கு மட்டும் பிங்க் கலரில் கேட்டானே அப்படின்றதுக்காக கொஞ்சமாக பீட்ரூட் போட்டு செஞ்சுருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து வெரைட்டியாக கேட்குறாங்க. அதுவும் ஹர்ஷா இன்னும் கலர் கலராக வேறு கேட்குறான். எனக்கு க்ரீன் கலர் கேட்டப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. ஸோ புதினா ரைஸ் தான் செய்யலான்னு இருக்கேன். நாளைக்கு நான் அதை செஞ்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே எப்பவும் போல் நட்ஸு தான். டேட்ஸ் வீட்டில் இருக்கும்போது கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புனா அங்கேயும் சாப்பிடாம ஏமாற்றிட்டு வீட்டுக்கு கொண்டு வரான். அது எப்படி பழக்கம் பண்ணுறதுன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய்! இன்னைக்கு ஃப்ரைடே. அர்ஷாக்கு இன்னைக்கு பேக் ஃப்ரீ டே தான். ஸோ இன்னைக்கு லஞ்ச் மட்டும் தான் சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன். அவனை 2 பேக்குமே கொடுக்காம அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். இப்போ அவனை அனுப்பிச்சிட்டு தான் நான் செஞ்சுட்ருக்கேன். அவன் லஞ்சுக்கு என்னடா வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு கேரட் பூ தான் வேணும்னா, ஸோ அவனுக்கு கொஞ்சமாக கேரட் ரைஸும் வீட்டில் கொஞ்சமாக ப்ரான் இருக்குது. ஸோ அதுவும் 65 மாதிரி அவனுக்கு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே தோசை ஊற்றிட்டு ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக தேவைப்படுற புதினா சட்னி வீக்லி ஒன்ஸ் போட்டு வச்சிருவேன் சண்டே ஆனால். அதுதான் தொட்டுக்க வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டான். அண்ட் அதே மாதிரி அவனுக்கு பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு இந்த ராஜ்மா சுண்டல் தான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ப்ரானுக்கு நான் யூஸ் பண்ண மசாலா வந்து வெளியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். கொஞ்சம் காரம் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ கொஞ்சமாக அந்த காரத்தை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக கருப்பு உளுந்தில் செஞ்ச அந்த உருண்டை விற்கும் இல்லையா, ஸோ அந்த கருப்பு உளுந்து உருண்டை தான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு ராஜ்மா சுண்டல் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அது கூடவே 2 பேரிச்சை பழம் சொல்லிட்டு கொட்டை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கான ஸ்கூல் லஞ்ச் மெனு இதுதான். எங்களுக்கு இன்னும் செய்யலை, வந்து தான் செய்யணும். அதை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் எவ்ரி வெனஸ்டே அண்ட் சண்டேவும் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஒரு கன்சிஸ்டன்சிக்காக இந்த 2 நாள் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாங் வீடியோ பார்க்கணுன்றவங்க எவ்ரி வெனஸ்டே அண்ட் சண்டேவும் லாங் வீடியோஸ் பார்க்கலாம். ஹாய்! இன்னைக்கு ஹர்ஷாவோட லஞ்சுக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கேப்சிகம் இருந்துச்சு. ஸோ கேப்சிகம் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு லஞ்சே ப்ரிப்பேர் பண்ண போறேன். எப்பவும் போல சிம்பிளாக அவனுக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கேப்சிகம் ரைஸ் தான் செஞ்சு கொடுக்க போறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். கேப்சிகம் சாப்பிடல பசங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கடாயை நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, சீரகம், நல்லா சாப் பண்ண 2 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே ரொம்ப சின்ன சைஸ்ல ஒரு வெங்காயம் சொல்லி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு அது கூடவே இந்த கேப்சிகமும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மார்னிங் சீக்கிரமா வேகாது இல்லையா, ஸோ நின்றுட்டு வதக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமா தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல அது நல்லா குக் ஆயிட்டு இருக்கும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேப்சிகம் நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ அதுல ஒரு முட்டையை உடைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. எக் வந்து ஒரு 70% நல்லா குக் ஆன போதும், ஃபுல்லாக குக் ஆகணும்னு. ஏன்னா ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது ரைஸோட எக் வந்து ஆட் ஆகணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, காஷ்மீரி தூள் கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்களே கூட டேஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் போடணும் தான் இல்லை, சாதாரணமாக வீட்டில் இருக்க மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லை பச்சை மிளகா ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இவனுங்க சாப்பிட மாட்டானுங்க. நீங்க நமக்குன்னு செஞ்சு சாப்பிடும் போது அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவனுக்கு பிரேக் டைம்ல சாப்பிட என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் தான் வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த குயிக் லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. ஹாய்! இன்னைக்கு எங்கள் எல்லாருக்குமே காமன் லஞ்ச் தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மொச்சக்கொட்டை குழம்பு செஞ்சு. ஸோ நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த கொட்டை குழம்பு செஞ்சுட்டு அது கூடவே எல்லாருக்கும் ஒரு பாயில்ட் எக்கும் வச்சுட்டேன். அண்ட் அதே மாதிரி அது கூடவே அம்மா கொடுத்த வத்தலும் பொரிச்சு வச்சிருக்கேன். அது என்னவோ எப்போ இந்த மொச்சக்கொட்டை குழம்பு செஞ்சாலுமே அது கூட கருவாடு போட்டு கருவாடு குழம்பு மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி பண்ணல, ஏன்னா ஹர்ஷாக்கு சுத்தமாக பிடிக்காது. இல்லை ஸ்கூலில் வந்து போய் மாட்டுமோ அந்த முள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. வீட்டில் இருந்ததுனா கண்டிப்பாக போட்டு நானே மொத்தமாக எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருப்பேன். பட் ஸ்கூலுக்கு அவனே சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் சுத்தமாக போட்டு செய்யல அது.
வேணும்னா ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது அப்போ வாங்கி லைட்டாக ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். வெறும் உப்பு, காரம் போட்டு பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானு. அண்ட் அதே மாரி பிரேக் டைம்ல சாப்பிடுறதுக்கு ஹர்ஷாக்கு மக்கானா தான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் காரமா இருக்கும்னு சொல்லிட்டு உப்பும், லைட்டா பெப்பரும் மட்டும் தான் போட்டு ரோஸ்ட் பண்ணி குடுத்துருக்கேன். அது என்னவோ இந்த மொச்சக்கொட்டை ஓவர் நைட் ஃபுல்லா ஊறியிருந்துமே, நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு 4 விசில் போல விட்டேன் எப்பவும் போல. பட் அது சுத்தமா வேகாத மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் விட்டு ஒரு 4 விசில் விட்டுருந்தேன் நானு. அப்போ கூட இன்னும் கொஞ்சம் ஒரு விசில் விட்டுருக்கலாமோன்னு தான் தோணுச்சு எனக்கு. அந்த கொட்டை தான் நல்லா இல்லையான்னு சுத்தமா புரியல. பட் மறுபடியுமே 2 விசில் விட்ட பிறகு தான் நல்லா வந்துச்சு. பட் அது என்னமோ அத்தனை விசில் விட்டதுனால டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மாறிடுச்சு. நான் யூசுவலா செய்ற டேஸ்ட் இன்னைக்கு சுத்தமா வரவே இல்ல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஹாய்! இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் தான். இன்னைக்கு ஹர்ஷாக்கு என்ன பேக் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, புளி சாதம் தான். புளி சாதம் பிளஸ் உருளைக்கிழங்கு பொரியல் தான். இந்த புளி சாதம் எப்படி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா ஸ்டைல் தான். ஏன்னா, இப்போ வரைக்குமே எனக்கு எங்க அம்மா செய்ற புளி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் எனக்கு அவங்க செய்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு வரைக்கும் செய்றது அப்படின்றதுனால, எங்களுக்கு இன்னும் எதுவும் யோசிக்கல. உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் செஞ்சு வச்சுட்டேன். சாம்பார் வைக்கலாமா? இல்ல எங்களுக்கும் புளி சாதம் கலக்கிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவனுக்கு செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, இவனுக்கு வரைக்கும் கொஞ்சமா புளி எடுத்து, அவனுக்கு வரைக்கும் செஞ்சு குடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு புளிய நல்லா கரைச்சிட்டு, அது கூட கொஞ்சமா உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடாயில நல்லா எண்ணெய் காஞ்சதும், அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, குட்டி பசங்களுக்கு அப்படின்றதுனால குட்டியா காஞ்ச மிளகா, ஒரு 3, 4 கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமா வேர்க்கடலை, இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க புளி கரைசலை இதில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு சாதத்தை நல்லா ட்ரையா வடிச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு இருக்கான்னு. அண்ட் இது கூடவே கொஞ்சமா நட்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். பிரேக் டைம்ல சாப்பிட என்ன பேக் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மா சுண்டல் தான். எங்களுக்கு வீட்டுல வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்றதுனால இவன் அப்படியே ஸ்கூல்ல விட்டுட்டு வெஜிடபிள்ஸும் கொஞ்சமா வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு போய் சமைக்கணும். ஹாய்! எப்போ இந்த சிறுகீரை செஞ்சாலுமே நல்லா பூண்டெல்லாம் போட்டு நல்லா செய்வேன். இந்த வாட்டி பூண்டு உரிக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால கொஞ்சமாவே போட்டு கீரை பொரியல் பண்ணிட்டான். கீரைனா எங்க எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்குது. இருந்தாலுமே அது அது ஃபுல்லா உட்காந்து உரிச்சு செய்யறதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுது. இதுவே பாலக்கீரைனா அது மட்டும் ஈஸியா முடிஞ்சிருது இல்லையா? மற்றதெல்லாம் சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாமே கொஞ்சம் உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது மட்டும் ஈஸியான வேலையா இருந்தா அடிக்கடிக்க செய்யலாம். பட் வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சில பேர் வீட்ல அவங்க வீட்லயே வளர்க்குறீங்க. பட் எனக்கு நான் அதை ட்ரை பண்ணிட்டேன். அது என்னதான் இருந்தாலும் அந்த கடையில வாங்கிட்டு வந்து அந்த விதை போட்டு வளர்த்தாலுமே எங்க வீட்ல வளரவே மாட்டேங்குது. அதே மாரி எத்தனை வாட்டி போட்டாலுமே இந்த எலி வந்து நாஸ்தி பண்ணிட்டு போயிடுது. இருக்க மணி பிளான்ட்டே காப்பாத்திக்க முடியல அந்த எலிகிட்ட இருந்து. எங்கேருந்து இந்த கீரை செடியை நான் காப்பாத்துறது? ஹர்ஷாக்கு ஸ்கூலுக்கு கட் பண்ற ஆப்பிளையே மிச்சம் இருக்குமான்னு பார்த்து ஓடி வந்து அதை எடுத்துட்டு போகுது. இதுல எங்கேருந்து நான் பின்னாடி வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்குறதுன்னு தெரியல. இந்த கீரை செஞ்சதுனால காரசாரமா இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த கருணக்கிழங்கு தான் காரம் மாரி பண்ணிட்டோம் நாங்க. இன்னைக்கான லஞ்ச் மெனு இதுதான். சிம்பிளான சாம்பார், கொஞ்சமா கீரை, கொஞ்சமா பொரியல். உங்களுக்கு இதே மாதிரியான டெய்லி ஹெல்த்தி ரெசிபி விலாக்ஸ், லைஃப் ஸ்டைல் விலாக்ஸுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு வேறு எதனா சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி இன்னொரு வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட டெய்லி போடுற மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.